நைட்டு வந்து சாப்பாடுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறோம், சுடு தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தாவை அந்த சுடு தண்ணியில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஜாயிண்ட்டை ஒட்டாது. அதுக்காக தான் இது வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து என் பையன் என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டான். பாஸ்தா தான்ப்பா பண்ணுறேன்னு சொன்னேன். அது என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து வச்சுக்கலாம், ஆனியன் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்துட்டு கேப்சிகம், கேரட்டு, கோஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தக்காளி எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவர் தரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து பாஸ்தாவே தனியாக வந்து குக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் எல்லா காய்கறியெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அதிலே குக் பண்ணிவிட்டு இதை எடுத்து சேர்க்க போகிறோம். அதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், அப்புறம் நைட்டு டின்னராக கூட சாப்பிட்லாம். பாஸ்தா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 விதமாக பண்ணலாம். மசாலா பண்ணலாம், ஒயிட் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதில் வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு தான் வேணும். அதெல்லாம் தேவையில்லை. நான் மசாலா பாஸ்தா தான் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய கடாய் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான அந்த கறி மசாலாவுக்கு சேர்க்குற அந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா அதோடய சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். என்னன்னே தெரில, கருவேப்பிலை, கொத்தமல்லியோட இந்த புதினா சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து பிரியாணி ஃப்ளேவர் வருது. அது என்னன்னே தெரில. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம புதினா ஆட் பண்ணி சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து புதினா பிரியாணி ஃப்ளேவர் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காய்கறி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சமையல் குக்கிங் எடுக்கக்குள்ளே எப்படிலாம் வேர்த்துருது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஸ்பைசஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்தேன், அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எக் இருக்குது பார்த்திங்களா, அந்த எக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு சிலர் வந்து தனியாக கடாயில் வந்து ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா இதிலே சேர்த்துட்டு ஏன்னா ஒன்று கிண்டிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் கிண்டணும். இதிலே சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து இது வேறு மாதிரி இருக்கும். என் பசங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோன்னிங்களா அந்த ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணினதுக்கப்புறம் என்ன சேர்க்கலாம், நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிளேட்டில் மாற்றி என் பசங்களுக்கு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி வச்ச அந்த சுண்டல் குழம்பு இருந்துச்சு, அதையுமே நாங்கள் வந்துட்டு சைடிஷ் மாதிரி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தம்பிக்கு தான் சாப்பிட்டாரு. அவர் எப்போயுமே அம்மா பிள்ளை, அதனால் வந்து நல்லாயிருக்குனாரு. எங்கள் பாப்பா கரெக்டாக சொல்லுவாங்க எப்போயுமே வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. பாய்.